அப்பா அண்ட் பெரியப்பா ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அண்ட் அந்த டைமில் வந்து அவங்கக்கிட்ட படிக்கிறதுக்கு காசு இருக்காது, ரொம்ப புவர் ஃபேமிலி. அண்ட் அப்பா நல்லா படிப்பார், அங்கிளுக்கு வந்து சினிமாவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அப்படி இருந்தும் காசு இருக்காது கையில், படிக்கிறது கூட இருக்காது. பட் அப்படி இருந்தும் வந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே படங்கள் பார்த்துடணுங்கிறது ரெண்டு பேருக்கு பயங்கர ஆசை. ரெண்டு பேர் சினிமா பைத்தியம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, தியேட்டருக்கு போயிட்டு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு அண்ணா பார்ப்பாரு, செகண்ட் ஹாஃப் தம்பி பார்ப்பாரு. ரெண்டு பேர் பார்த்துட்டு அதே டிக்கெட்ல வெளியே வந்து மாற்றி மாற்றி கதை சொல்லியிருப்பாங்க ஒருத்தர்கிட்ட. இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை, இதான் செகண்ட் ஹாஃப் கதை. இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. அண்ட் அங்கிள் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெண்டு பேர் படித்தாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்பா கிட்ட என்ன சொன்னார்னா, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கிட்ட காசு இல்லை எப்படியோ. ஸோ நான் வந்து போய் வேலை பார்க்குறேன், அதில் சம்பாதிக்கிற காசில் நீ படின்னாரு. ஸோ ஏன்னா படிச்சுட்டு நீ வேலை பார்த்தா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் வந்து அவரோட ஸ்டடீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஏன்னா நீ நல்லா படிக்கிற, எனக்கு படிப்பு வரல சுத்தமாக, ஸோ பேசாமல் நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்படி படிக்க வச்சு அங்கிள் கூலி வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து காசு சேர்த்து அப்பாவை படிக்க வச்சு அப்பா ஐபிஎஸ் ஆனார். அவரோட பையன் தான் ருத்ரா. ஸோ அப்போ எனக்கு என்ன கடமை இருக்கும் ருத்ரா மேலே நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த கதையை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இட்ஸ் மை டியூட்டி டு லான்ச் ருத்ரா இன் த ரைட் ஃபில்ம்.